character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B. Hello my dear students. So welcome back once again for the English class. And I think we are meeting after 2 weeks, I think so, because of the revision classes and the pre-quarterly examination. So few exams has been completed and another couple of examinations yet to be completed, English and Tamil. And the thing is, how far you are preparing, how far you are writing the examination, because as I told in the 10th standard class also, we are receiving the information from your parents that students are going for some other textbook source or guide source where they are writing the examination. What I am telling to you is, in simple words, you study what you can study, you write what you can write. Here we are going to make an assessment how far we are teaching, how far our teaching is reaching you, right? How far you are preparing, how far you are studying at your home, like that. This is just a pre-quarterly examination, a model examination for the quarterly exam. So you have no need to worry. Just suffering from cold, that's why we have some disturbance, nothing more than that. So we are going to assess your marks, that's all. So whatever you are going to study, you write. I am not telling all the students, sir நாங்கள் அப்படி இல்லை சார் படித்து எழுதுகிறோம். கண்டிப்பாக நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்லலை. ஒரு சிலர் செய்கிறீங்கன்னு உங்கள் பேரண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. அதனால் அவங்க 10th +1 or +2 பிள்ளைங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச மட்டும் எழுதுங்க. இப்போது லெட் மீ ரிவைஸ் இன் ஷார்ட். உங்களுக்கு பேட்டர்ன் மட்டும் நான் எழுதி போடுறேன். அந்த பேட்டர்ன் எழுதி போட்டாலே நீங்கள் எப்படி ஷார்ட் ஆன்சர் படிக்கணும், எப்படி ஷார்ட் ஆன்சர் எழுதணும், எப்படி காம்ப்ரிஹென்ஷன் எழுதணும், எப்படி இஆர்சி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சிடும். ஸோ தட் யூ கேன் ப்ரொசீட். லெட் மீ டைரக்ட்லி கோ டு த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் ஃபார் 50 மார்க்ஸ். this is not the public pattern, this is a pre-quarterly examination 50 mark pattern. So English, first synonym. இது எழுதும்போது பெரும்பாலும் என்ன பண்ணுங்கள், பப்ளிக் பேட்டர்ன் படி. 3 ஆப்ஷன் ஏனா இதுக்கு ஏ, இதுக்கு பினா பி, ஆன்சர் இப்படி எழுதுங்க இந்த பப்ளிக் பேட்டர்னில். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரோமன் லெட்டர் 2 ஆண்டனிம்ஸ். கொஸ்டின் நம்பர் 4, 5, 6 அதுக்கான ஆப்ஷன்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி, இது ஏ, இது பி. இப்போ நான் ஆன்சர் எழுதி போடல, கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுது, எனக்கு ஏபிசி எது தோணுதோ அதை எழுதி போட்டிருக்கேன். இந்த பேட்டர்னில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறோம், ரைட்? திஸ் இஸ் குவைட் காமன் டு +1 as well as +2. இப்போ நான் என்னெல்லாம் டீச் பண்ணுறனோ, இப்போ நான் என்னெல்லாம் சொல்கிறனோ, இது எல்லாமே +1 +2க்கு காமனான பேட்டர்ன். அண்டு ஒரே கிளாஸ் தான் +1 +2க்கு உங்களுக்கு ரிலே ஆக போகுது. ஒரே கிளாஸ் தான் உங்களுக்கு +1 +2க்கு ரிலே ஆக போகுது. ஒரே பேட்டர்ன் தான் உங்களுக்கு 2 பேருக்குமே ரிலே ஆக போகுது. அண்ட் யூ மஸ்ட் ஏபிள் டு ரைட் இன் யூர் எக்ஸாம் பேப்பர் லைக் திஸ். இதுக்கு முன்னே என்ன செய்யணும்னு பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் யூ கேன் டூ ஒன் திங். கிவ் த இங்கே கிளாஸ் டாப்பில் பார்த்துக்கோங்க, ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ஃபுல் ஃபார்மில் எழுதிருங்க. நாட் அஸ் PEU,
So pre-quarterly exam, pre-quarterly examination. இங்கே டாப்பில் பார்க்க போனீங்கன்னா எப்போதுமே நல்லா பார்த்துக்கோங்க, இது எல்லா பேஜ்லேயும் நேம், ஸ்டாண்டர்ட் அண்டு குரூப். நீ ஸ்டாண்டர்ட் அண்ட் குரூப்பில் என்ன எழுதணும்னு பார்க்க போனால் ஸ்டாண்டர்ட்னு போட்டால் போதும், ஆனால் உன் குரூப்பை மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 11th ஸ்டாண்டர்ட் இல்லை 12th ஸ்டாண்டர்ட் A1 A இல்லை A1B, 12th ஸ்டாண்டர்ட் A1B, 12th ஸ்டாண்டர்ட் A3. அதுக்கு இது வந்து பார்க்க போனீங்கன்னா கம்பல்சரி ஃபார் ஆல் த பேஜஸ். உங்கள் நேமு, ஸ்டாண்டர்ட், குரூப் வந்து எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட்டுடைய எல்லா பேஜுக்கும் கம்பல்சரியாக நீங்கள் எழுதணும். இதுக்கு அடுத்து டேட். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கூட போட்டுக்கோங்க, இல்லை இங்கே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேட் எழுதுறீங்க, நேம் வித் இனிஷியல். ஓகேங்களா? நேம் வித் யுவர் இனிஷியல். இந்த மெத்தடில் தான், இதுதான் பப்ளிக் மெத்தட். இந்த பப்ளிக் மெத்தடில் தான் எழுதணும். நாம் பரீட்சை எழுதுறது என்னவோ 50 மார்க், ஆனால் ஆன்சர் எழுதுறது பப்ளிக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் நம்ம எழுதணும். ஓகே? ஸோ ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம் சினானிம், ஆண்டனிம் ப்ராப்பராக பார்த்துங்க. 6 மார்க். இந்த 6 மார்க் முடிஞ்ச பிறகு யூ ஹாவ் அ கம்ஃபர்டபுள் ரைட்டிங். மூவிங் டு த நெக்ஸ்ட் பேட்டர்ன். வைப் அவுட் பண்ணிடலாமா? ரைட். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் பேஜ். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாப்லேயோ அல்லது பாட்டம்லேயோ பேஜ் நம்பர் போட்டுங்க. இது வந்து செகண்ட் பேஜ். ஃபஸ்ட் பேஜில் எழுதுகிறோம், இல்லை ஃபஸ்ட் பேஜில் இது கண்டினியூ ஆகுதுன்னா ஃபஸ்ட் பேஜ். ஒவ்வொரு பேஜுக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் நேம், ஸ்டாண்டர்ட், டேட்டு இருக்கட்டும். அப்போ தான் வந்து எங்களுக்கு, ஆனால் தேவையில்லை, விடுங்க, நீங்கள் ஹார்ட் காப்பி தான் கொடுக்க போகிறீங்க. பட் எதுக்காக இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க இல்லையா உங்களுடைய டெஸ்ட் பேப்பர்ஸை, அப்போ எங்களை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக இந்த மெத்தடை சொல்கிறேன். இப்போ ஹார்ட் காப்பி கொடுக்கறதுனால அந்த தொடர்ச்சியான பேஜ் நம்பர்ஸ் தேவைப்படாது. ரைட். Moving to the third Roman letter. So once if you are going to have third Roman letter, இது வந்து பார்க்க போனீங்கன்னா short answer. இதில் பார்க்க போனால் 5 கொஸ்டின் கொடுப்பாங்க. Attend any 3 questions, 3 marks each, 9 marks உங்களுக்கு வந்துடும். கொஸ்டின் ஆன்சர் எடுத்துங்க. கொடுத்த கொஸ்டின் நம்பர் 6னா இது 7th கொஸ்டின் எழுதுறீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் ஒரு மினிமம் 20 வார்த்தைகள்லேருந்து 20 words to 30 words. 20 வார்த்தைகள்லேருந்து 30 வார்த்தைகள் எழுதுங்க. எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது ஒரு லைன்லேயே முடிகிற மாதிரியான சென்டென்ஸாக இருக்கும்போது ஒரு கன்க்ளூடிங் சென்டென்ஸ். ஸோ this particular method has been carried on by the author அப்படின்னு சொல்லி ஒரு லைன் முடிக்கணும். இது ஷார்ட் ஆன்சர். சரியா? அதே போல் 7, 8, 9 3 ஷார்ட் ஆன்சர் எழுதுங்க. மினிமம் ஒரு 20 வார்த்தைகளாவது எழுதுங்க. ஏன்னா இது 3 மார்க்குன்னும் போது அந்த ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது 3 எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7, 9, 10 3 கொஸ்டின் எழுதிடுங்க, முடிஞ்சது. தென் கம்மிங் டு த ரோமன் லெட்டர் 4. Poetry appreciation question. இதில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் சாய்ஸ் கொடுத்துருக்கோம். 8 கொஸ்டின் கொடுத்துருப்போம். நீங்கள் என்ன பண்ணணும், 7 கொஸ்டின் தான், 2 மார்க், 14 மார்க். ஓகேவா? 7 கொஸ்டின் கொடுத்துருப்போம், 2 மார்க், 14 மார்க். இந்த 7ல் பார்க்க போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 கொடுக்குறாங்களா, 7, 8, 9, 10, 11 கொஸ்டின் நம்பர் 12ன்னு வச்சுக்கோம். இங்கே வந்து போய்ட்ரி லைன்ஸ் 2 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே 1 போட்டு ஒரு கொஸ்டின், 2 போட்டு ஒரு கொஸ்டின். இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். +2 பிள்ளைங்க நீங்கள் வெல் வெஸ்ட்டாக இருப்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் +1 பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். தட்ஸ் ஆல். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, ரைட் த கொஸ்டின் நம்பர் 12 ஹியர், 1, 2, ரைட் த ஆன்சர்ஸ் ஹியர் இன் சிம்பிள். இது நீங்கள்
ஜஸ்ட் அந்த கீவேர்டு ஆன்சர் எழுதியிருந்தால் கூட உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் டாப்பர்ஸ் கரெக்டான சென்டென்ஸில் எழுதுங்க. டாப்பர்ஸ் இதை கரெக்டான சென்டென்ஸில் எழுதுங்க. ஒருவேளை யாருக்காவது தெரியல அப்படின்னா கீவேர்டு இருந்தால் கூட இதுக்கு மார்க் கொடுப்பாங்க. யூ ஹாவ் நோ நீட் டு ஒரி. ஸோ 7 questions out of 8 வந்து எழுதிட போகிறீங்க. அடுத்து ரோமன் லெட்டர் 5. ரோமன் லெட்டர் 5. ஐ திங்க் ரோமன் லெட்டர் 4 தான் வரும்னு நினைக்கிறேன். அது பார்த்துக்கோங்க. ரோமன் லெட்டர் என்ன வருதோ கொஸ்டின் பேப்பரில் பார்த்துக்குங்க. பிகாஸ் த கொஸ்டின் பேப்பர் இஸ் நாட் இன் மை ஹேண்ட். அடுத்து ரோமன் லெட்டர் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா இஆர்சி. இங்கே தான் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. இதில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்க போனால் 3 இஆர்சி கொடுத்துருக்கோம்பா. 3 போயம் நமக்கு சிலபஸ் +2ல் இருக்குது. +1ல் 2 போயம் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 3 கொடுப்பாங்க. 3 போயமில் நீங்கள் செய்ய வேண்டியதுனா அந்த கன்சர்ன் கொஸ்டின் நம்பரை போட்டு ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல போயமுடைய லைனை எழுதுங்க. அதாவது எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு லைன் இருக்குதுன்னா திஸ் லைன் இஸ் டேக்கன் from the poem. சார் ஜூம் இன் பண்ணி காட்டிட்டு வாங்க, அதுக்கடுத்து ஜூம் இன் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் டேஷ், போயமுடைய நேமு டபுள் கோட்டில் கொடுத்துட்டு ரிட்டன் பை டேஷ் போயட் நேம். இதை எழுதிட்டீங்கன்னா 3 மார்க்கில் 1 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை எழுதிட்டிங்கன்னா 3 மார்க்கில் 1 மார்க் உங்களுக்கு கம்பல்சரி கொடுத்துருவாங்க. இப்போது ரெஃபரன்ஸ் அந்த போயமோடைய லைன் கொடுக்குறாங்க, 2 லைனாக கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது? போயமோட லைன் 2 லைனாக கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், திஸ்னா என்ன? இது சிங்குலர். ஈஸ்னா என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர் வெர்ப். இது மட்டும்தான் மாற்ற போகிறோம். இங்கே பாருங்க, these lines are, இவ்வளோ தான் மாற்ற போகிறோம். ஏன்னா +1 பிள்ளைங்களுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு இஆர்சி இதுதான் ஃபஸ்ட்டு டைம். +1 பிள்ளைங்களுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு இஆர்சி இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒன்றுமே கிடையாதுப்பா. நீங்கள் பதட்டப்படலாம் வேண்டாம். சார் உங்களுக்கு இஆர்சியை சொல்லிக் கொடுக்கல சார், அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த லைன் எழுத முடியுமா? போயமோடைய பேர் போயட்டோடைய பேர் எழுத முடியுமா? அவ்வளோதான், அதை மட்டும் எழுதுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். இதில் கான்டெக்ஸ்ட்னு எழுதுவாங்க, அது தேவையில்லை இப்போ ரைட் நோ. நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைரெக்டாக +1 பிள்ளைங்க எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷனில் என்ன எழுதணும்னு பார்க்க போனீங்கன்னா, ஏற்கனவே காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் 10th படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினுக்கு கொஸ்டின்னா ஆன்சர் எழுதிங்கல்ல, அப்போ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் ஒரு 2 லைன் எழுதுங்க. போதும். +1க்கு இது போதும். +2 ஒரு கமெண்ட்டு எழுதுங்க. +2 மட்டும் ஒரு கமெண்ட்டை கீழே போட்டு இந்த இடத்துல கமெண்ட் எழுதுங்க. 1, 2, 3 மார்க். பட் +1க்கு இதை மட்டும் எழுதுனா போதும். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 2 மார்க், 3 மார்க் கொடுத்துருவாங்க. கிளியரா? இஆர்சி எப்படி எழுதணுன்றது தெரிஞ்சிச்சா? அந்த லைனில் எதை பேசுகிறாங்க அவ்வளோதான். அந்த லைனில் என்ன விளக்கம் இருக்குது அதை மட்டும் சொன்னால் போதும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் +1க்கு ஒரே ஒரு லைன் எடுத்து நான் சொல்லி காட்டுறேன். எஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் +1க்கு எழுதி காட்டுறேன். பிகாஸ் +2 வில் பி கம்ஃபர்டபுள். ஃபஸ்ட்டு போயம்லேருந்து ஒரு லைன் எழுதுகிறேன். அண்ட் laugh with their eyes.
பட் நவ் தே ஒன்லி வித் தியர் டீத். இந்த லைன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 லைன் கொடுத்துட்டாங்க. தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம். போயமோட நேம் என்ன? எழுது. போயட்டோட நேம் என்ன? எழுது. ஓகேவா? கொடுத்துட்டு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்ல போகிறீங்க? As per the words of the poet, in those days people laugh with their eyes, which means right from their heart they are expressing their happiness. But nowadays people, they only showing their teeth as their happiness, but they are not really happy while they are looking at the growth of others. இவ்வளோ தான்ப்பா எழுத போகிறீங்க எக்ஸ்பிளனேஷன். அந்த லைனுக்கு என்ன விளக்கமோ அதை எழுத போகிறீங்க. இதுக்கு நீ போயமை ஃபுல்லாக படிக்கணும். 2 போயம் தான் +1க்கு, 3 போயம் தான் +2க்கு. ஸோ கவனமாக படிச்சுங்க. இதோட இஆர்சி முடிஞ்சது. ஓகே, திஸ் இஸ் இனஃப் ஃபார் யூ. அடுத்தது பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் ஆன்சர். ஸோ கன்சர்ன் ரோமன் லெட்டர் போட்டுருங்க. அந்த ரோமன் லெட்டர் போட்டு பேராகிராஃப் ஆன்சர்ஸ், அதனுடைய கொஸ்டின் நம்பரை போட்டுற போகிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் சினாப்சிஸ் கொடுத்தா நல்லது. ஆத்தர் பற்றி ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக வரணும். ஆத்தர் பற்றின பாயிண்ட் கண்டிப்பாக வரணும். அந்த ஆத்தர் அந்த லெசனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஒன்று கண்டிப்பாக வரணும். அதுக்கு அடுத்தது அந்த கொஸ்டின்ஸை பற்றி என்ன பேசுகிறாங்களோ மினிமம் 70 வார்த்தைகள்ன்றது மினிமம். எனக்கு தெரிஞ்சு மினிமம் எனக்கு தெரிஞ்சு அதை 100 வேர்ட்ஸாக மாற்றிக்கலாம். ஒரு 100 வேர்ட்ஸ், 100 வேர்ட்ஸ் டு 120 வேர்ட்ஸ். இது பப்ளிக்கில் நீங்கள் 150 வேர்ட்ஸ் கூட எழுதலாம், தப்பு கிடையாது. பப்ளிக்கில் 150 வேர்ட்ஸ் வரல கூட நீங்கள் எழுதலாம். 100லேருந்து 120 வார்த்தைகள் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேராகிராஃப் ஆன்சர் இப்படி எழுதிடுங்க. போயம் இதில் பேராகிராஃப் ஆன்சர் எழுதும்போது முக்கியமாக ப்ரோஸ் எழுதுறீங்கன்னா ஒரு சம்மந்தப்பட்ட லைன் வரும்போது அந்த சம்மந்தப்பட்ட லைனை கோட்டாக கொடுங்க. போயம் எழுதும்போது கட்டாயம் நீங்கள் எந்த லைனுக்கு, இப்போ ஒரு லைனுக்கு இஆர்சி எழுதி அது விளக்கத்தை கொடுத்தோம் இல்லையா, அப்போ பேராகிராஃப் ஆன்சர் எழுதும்போது அப்படி எழுதுறீங்கன்னா அந்த லைனை எழுதுங்க. அதுக்கு தான் கோட். அதுக்கு பேர் தான் என்ன? கோட். அப்படி கோட் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு ஃபுல் 5 out of 5 உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சால் ஒரு கமெண்ட் லாஸ்ட்டில் கொடுங்க. அதுக்கெலாம் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் இப்போ தான் எழுதுறீங்க. ஸோ அடுத்தடுத்து லாட் ஆஃப் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஸோ அடுத்தடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் எழுத முடியும். ஸோ ஆல் திஸ் we are going to take this as an attempt. நீங்கள் இதை அட்டெம்ப்ட் பண்ணுறதா தான் எடுத்துக்க போகிறோம். ஈவன் லாட் ஆஃப் +2 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கூட நான் பார்க்குறேன், காலையில் செக் பண்ணுறேன். ஜுவாலஜி கிளாஸ் நேற்று ரிவிஷன் கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கூட பார்க்கல பயாலஜி குரூப்லேருந்து +2. இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பார்த்தா மட்டும்தான் யூ கேன் ரைட் த எக்ஸாமினேஷன் ஆஸ் கம்ஃபர்ட் ஆஸ் யூ குட் பி. முடிஞ்சது. கடைசியாக ஒரு 5 மார்க். இப்போ 45 மார்க்குக்கு சொல்லியாச்சு. நல்லா பாருங்கள். சினானிம் 3 மார்க், ஆண்டனிம் 3 மார்க், ஷார்ட் ஆன்சர் 3 × 3 9. அதுக்கு அடுத்தது இஆர்சி 6 மார்க், இஆர்சி 6 மார்க். அண்ட் ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர் இருக்குது. ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர் உங்களுக்கு விட்டுட்டேன். அது இன்ஃபேக்ட் அதுவும் சொல்லியிருக்கேன். ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர் தான் 3 மார்க், இஆர்சி 6 மார்க். காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் அது 7, 14 மார்க். ப்ரோஸ் பேரா 5 மார்க், போயம் பேரா 5 மார்க். டோட்டல் பண்ணுங்கள். 6, 9, 15. 15 + 6 21, 31, 35, 40, 45 மார்க்ஸ் வருது. இன்னும் 5 மார்க் என்ன சார் கொடுக்க போகிறீங்க? இந்த 5 மார்க் என்னென்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடும். +2 அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரொம்ப வெல்வெஸ்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா +1ல் நான் பல முறை இதை உங்களுக்கு நடத்தியிருக்கேன், ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் +1 பிள்ளைங்க இதை நல்லா கவனமாக கவனிங்க. லெட் அஸ் கோ டு த அட்வர்டைஸ்மெண்ட். எஸ், கோயிங் பேக் டு அட்வர்டைஸ்மெண்ட். இதில் பார்க்க போனீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு கவரிங் லெட்டர் கொடுப்பாங்க. பட் நவடேஸ் கவரிங் லெட்டர் நெசசரின்னு சொல்லலை. +2 பிள்ளைங்க கவரிங் லெட்டரோடு எழுதுங்க. உங்களுக்கு தெரியணும் எப்படி எழுதுன்றது.
பட் மெயினாக அதில் கேரி ஆகிறது பயோடேட்டா. அந்த பயோடேட்டா ஃபார்மேட் மட்டும் இப்போ நான் +1 பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்றேன், +2 பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்றேன். கவனமாக பார்த்துங்க. இதை நீ கரெக்டாக எழுதுனா உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, 5 out of 5 கிடச்சிடலாம். +2 யூ ரைட் வித் த கவரிங் லெட்டர் ஆஸ் இட் ஹாஸ் பீன் தாட் டு யூ இயர்லியர். பார்த்துக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேலை தேடி அப்ளிகேஷன் போட போகிறீங்க. அதுதான் அங்கே. அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது தான் உங்களுடைய சுய டேட்டா. உங்களை பற்றின சுயமான ஒரு டேட்டாவை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுதான் இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? ரைட். இதில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, எஸ், இந்த பயோடேட்டாவில் என்ன எழுதுகிறோம், சுயமாக நம்மளுடைய டேட்டாவை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீ பார்க்க வேண்டியது இதை எழுதுறதுக்கு முன்னாடி என்னன்னா, அவன் கேட்டு இருக்கிறதுல 2 விஷயத்தை மட்டும் கவனிக்கப்பா. என்ன வேலைக்கு கேட்டிருக்கான்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் வேலைக்கு, ஒரு இங்கிலீஷ் டீச்சருக்கு கேட்டிருக்கான். இங்கிலீஷ் டீச்சர் கேட்குறாங்கன்னா என்ன படிக்கணும்? MA இங்கிலீஷ் படிக்கணும். அடுத்தது அதுக்கு அடிப்படையாக தேவை B.Ed தேவை. இதை இப்படி தான் எழுதணும். ஓகேவா? MA B.Edன்னு போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு MA B.Edக்கு படிக்கிறதுக்கு என்ன வயசு வேணும்? 12வது முடிக்கிறதுக்கு 17 வயசு, UG முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 20 வயசு. சார் நான் 22 வயசில் முடிச்சேன்னா கவலை கிடையாது, 20 வயசு. MA முடிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம், 22 வயசு. B.Ed முடிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம், 24 வயசு கணக்காட்டுங்க. 24 வயசு. அப்போ ஏஜ் ஃப்ரெஷ்ஷாக ஒரு MA B.Ed முடிச்சுட்டு ஒரு டீச்சர் வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஏஜ் என்ன போடணும்? 24 போடணும். ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க டீச்சர், கால்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ப்ளஸ் ஒரு 5. அப்போ ஏஜ் என்ன ஆகுது? 29. அப்போ நீ வயசு என்ன போடலாம்? சராசரியாக ஒரு 30 வயசு 32 வயசு கூட ஏஜ் கேட்டால். அப்போ அந்த படிப்புக்கு டீச்சர் கேட்குறாங்கன்னா MA B.Ed. இதுவே வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டு கேட்குறாங்க. அக்கௌண்டன்ட்டு கேட்குறாங்கன்னா MCom மட்டும் போதும். அக்கௌண்டன்ட் கேட்குறாங்கன்னா MCom போதும். HR கேட்குறாங்க, HR இருப்போம்னா MBA போதும். இல்லை துணி கடையில், அந்த கடையில், இந்த கடையில் மேனேஜர் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன். அண்டர் கிராஜுவேஷன்னா நல்லா பார்த்துங்க, யூஜினா அண்டர் கிராஜுவேஷன் BA BCom BSc, இதெல்லாம் என்னது? BTech BE, இதெல்லாம் என்ன? அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி. அதுவே போஸ்ட் கிராஜுவேஷன் கேட்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன்னா என்ன? MA MSc MCom MTech ME, இதெல்லாம் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன். அப்போ வாத்தியார் வேலை கேட்டால் B.Ed இருக்கணும். இது கூட அக்கௌண்டன்ட் வேலை கேட்டால் MCom இருக்கணும். காமர்ஸ் படிச்சிருந்தா, அக்கௌண்டன்சி படிச்சிருந்தா தான் நீ அக்கௌண்டன்ட் வேலைக்கு போக முடியும். ஒரு ஸ்டெனோகிராஃபர் கேட்குறாங்க அப்படின்னா அதே தான், ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் போட்டுங்க. கூட டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் வேணும். ஓகேவா? இல்லை ஒரு அக்கௌண்டன்ட் கேட்குறாங்க, கூட டேலி முடிச்சிருக்கேன்னு போடுங்க, டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன்னு போடுங்க. இல்லை ஒரு சேல்ஸ்மேன் கேட்குறாங்க, ஒரு டெக்ஸ்டைல்ஸில் அனுபவம் உள்ள சேல்ஸ்மேன் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சேல்ஸ்மேனுக்கு ஏதோ ஒரு டிகிரி UGயோ PGயோ போட்டுக்க போகிறீங்க. கூட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக என்ன எழுதலாம்னா டிரைவிங், டைப்பிங் அப்படின்ற மாதிரி ஏதாவது போட்டு கொடுக்கலாம். இது வெவ்வேறு வேலைக்கு. ஸோ இவ்வளோ தான்ப்பா இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறது. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறது இவ்வளோ தான். டைரெக்டாக நம்ம பயோடேட்டா போகலாம். ஸோ ஒரு பயோடேட்டா நல்லா பார்த்துங்க. எடுத்த உடனே ஒருத்தருடைய நேம் எழுதுங்க. இந்த இடத்துல அதுக்கு நேராக கோலன் வச்சுங்க. சரியானா இங்கே அடித்து நிறைய எழுதுவீங்க. இந்த இடத்துல நேம் எழுதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபாதர்ஸ் நேம். இங்கே ஃபாதர்ஸ் நேம் எழுதுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நேராக வரணும். இதெல்லாம் ஒரே நேரில் வரணும்.
இதெல்லாம் ஒரே நேரில் வரணும். இன்னும் உங்களுக்கு கிளியராக பெட்டராக சொல்லணும்னா பாருங்கள், இந்த பயோடேட்டான்னு இருக்குது இல்லையா, இது சென்டரில் வர மாதிரி நீங்கள் நேமை செட் பண்ணணும். ஸோ நேம், ஃபாதர்ஸ் நேம், அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்டு ஏஜ் முடிஞ்சுதா. அதுக்கு அடுத்தது அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸில் வந்து என்ன போடணும், ஒய் ஒய் ஒய். இங்கே நேமில் வந்து என்ன போடணும், எக்ஸ் 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 தான் போடணும். உன் பேரை எழுதிடாத, ஓகேவா, பப்ளிக்கில் அது அலௌடு கிடையாது. நேம்னா எக்ஸ் 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 போடணும், அட்ரஸ்னால் ஒய் 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 போடணும், ஓகேவா, முடிஞ்சுதா. அதுக்கு அடுத்தது இமெயில் அட்ரஸ், இது என்ன பண்ணலாம், ஏதேனும் ஒரு இமெயில் அட்ரஸ். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒய் இசட் ஒரு நம்பர் ஏதேனும் போட்டு xyz22@gmail.com. இப்படி இதுதான் ஒரு இமெயில். எப்படி எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். ஒரு 4 லெட்டர் வரலாம், ஒரு நம்பர் வரலாம், @gmail.com போட்டுங்க, இது இமெயில் அட்ரஸ். அதுக்கு அடுத்தது ஃபோன் நம்பர் ஆர் செல் நம்பர்னு எழுதலாம், ஏதேனும் நம்பர்ஸ், அது ப்ராப்பரான ஃபோன் நம்பர்ஸ், அதாவது உங்களோட ஃபோன் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது, ஓகேவா. நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ தெரியுதா எதுக்கு நான் தள்ளி வச்சேன்னு? இந்த டாட் எல்லாமே ஒரே நேரில் வரணும். லைட்டாக கிராஸாக போகிறதுனால நேர் பண்ணிங்க, இல்லை குவாலிஃபிகேஷனை கொண்டு வந்து இங்கே எழுதிடுங்க. எஜுகேஷன் கொஞ்சம் டேப் விட்டு குவாலிஃபிகேஷன் இங்கே கூட எழுதலாம், ஓகேவா, ஒன்றும் தப்பு கிடையாது. அங்கே என்ன வேலை கேட்குறானோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி போடணும்னு சொல்லிட்டேன்னா, ஏஜ் எப்படி போடணுன்றதை சொல்லிட்டேன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன போடணுன்றதை சொல்லிட்டேன், என்ன படிப்புக்கு என்ன போடணும்னு மற்றது சொல்லியாச்சு. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். இந்த பாருங்கப்பா லைட்டாக பெண்ட் ஆகுது, அந்த பெண்டு கூட வரக்கூடாது, ஒரே நேரில் வரணும் கார்னர். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் டைப் ரைட்டிங், இது இப்போ ஸ்டெனோகிராஃபர்னால் ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங், மற்றதுக்கு டைப் ரைட்டிங் இல்லை டிரைவிங், டேலி, இந்த மாதிரி ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்சஸை போட்டுங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். இங்கே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் கேட்டிருப்பான். அதில் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கானா, நீ 5 இயர்ஸ்ன்னு போடு, இல்லை 6 இயர்ஸ்ன்னு போடு. அது என்ன ஃபீல்டில் வேலை செஞ்சு அந்த ஃபீல்டை போட்டுடு, ஓகேவா. எக்ஸ்பீரியன்ஸ் போட்டியா. இப்போது சேலரி எக்ஸ்பெக்டட், அவன் என்ன சேலரி கொடுக்குறானோ நாம்ஸ் நீ என்ன சேலரி கேட்டுரு, ரீசனபிளாக கேளுங்க, ஓகேவா. சேலரி எக்ஸ்பெக்டட். இதுக்கு அடுத்தது ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் மிஸ்டர் ஏ ஏ ஏ, மிஸ்டர் பி பி பி, 2 பேர் போட்டுருங்க. அவங்க காண்டாக்ட் நம்பர்னு ப்ராக்கெட்டில் ஏதாவது ஒரு நம்பரை போட்டு விட்ருங்க. இவ்வளோ தான்ப்பா, முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் 5 மார்க்குக்கு. இதுக்கு கீழே என்ன எழுதணும், இந்த சென்டரில் டிக்ளரேஷன், இது கீழே என்ன எழுதணும், டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் என்னன்னு உங்களுக்கு நான் போர்டில் எழுதி காட்டுறேன். இவ்வளோ தான்ப்பா, பயோடேட்டாவே முடிஞ்சு போச்சு. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து அகாடமிக் இயர் வைஸ் பிரித்து எழுதலாம். இது அடிப்படை, இதை எழுதுங்க, உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அடுத்தடுத்த கட்டம் இதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணி எழுதிக்கலாம். +1 உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கும்போது இதை மட்டும் எழுதுங்கப்பா. டிக்ளரேஷன் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன், எழுதுங்க. +2 கவரிங் லெட்டரோட எழுதுங்க, ஓகேவா. ஓகேவா, டிக்ளரேஷன் அழிச்சிடலாமா? ரைட். இதை பாருங்கள், இப்போ டிக்ளரேஷன் இங்கே பேஜ் இல்லாததால் நான் மேலே எழுதுறேன், வேறு எதாவது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிக்ளரேஷன்
டிக்ளரேஷன் நான் மேலே எழுதி காட்டுறேன் பாருங்க. அங்கே டிக்ளரேஷன் ஒன்றும் கிடையாது. I here assure you all the above given informations are true to best of my knowledge. I here assure you all the above given informations are true to best of my knowledge. இங்கே மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தும் எனக்கு என் நினைவு தெரிந்து அத்தனையும் சரியான தகவல்களை கொடுத்துள்ளேன். இது கூட இன்னும் ஒரு லைன் சேர்த்துங்க. இஃப் I am appointed, I can work to the entire satisfaction of